வணக்கம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஒய் இஸ் ரெவென்யூ டெஃபிசிட் எ கன்சர்ன் ஃபார் த எக்கனாமி? அதாவது வருவாய் பற்றாக்குறை பொருளாதாரத்திற்கு ஏன் கவலைக்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பேசிக்காக தான் கேட்ட மாதிரி தெரியுது. பட் பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கான்செப்டை நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினே பார்த்துங்க, ரெவென்யூ டெஃபிசிட்டோட டெஃபினேஷன் தெரியும் நம்மளுக்கு இல்லையா? ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏன் வந்து கவலைக்குரியதுன்னு கேட்குறாங்க. அதாவது அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இது உற்பத்தி முதலீட்டை அதிகரிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் ட்ரேடு சர்ப்ளஸ். அதாவது இது வந்து வர்த்தக உபரியை மேம்படுத்துகிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் borrowing ஃபார் கரண்ட் ஸ்பெண்டிங். இது நடப்பு செலவுகளுக்காக கடன் வாங்கப்படுவதை குறிக்கிறது. டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் பூஸ்ட் கேபிட்டல் கிரியேஷன். ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் எது கரெக்டாக வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். இட் இண்டிகேட்ஸ் borrowing ஃபார் கரண்ட் ஸ்பெண்டிங். அதாவது இப்போது செலவு செய்கிறதுக்காக நடப்பு செலவுகளுக்காக வந்து கடன் வாங்கப்படுவதை குறிக்கிறது தான் ரெவென்யூ டெஃபிசிட். ஸோ டெஃபிசிட்னா ஒரு கடன்னு சொல்கிறாங்க. ஸோ கடன் ஒரு கவர்மெண்ட் வந்து எதுக்கு வாங்கினா ஏதாவது செலவுகளுக்காக தான் வாங்கும் இல்லையா? ஸோ தேவையில்லாமல் ஏன் வாங்க போகிறாங்க? ஸோ அந்த செலவுகளுக்காக வாங்கப்படுறது தான் இந்த டெஃபிசிட். ஸோ வந்து இதுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டெஃபிசிட் வந்து இட் இண்டிகேட்ஸ் borrowing ஃபார் கரண்ட் ஸ்பெண்டிங். நடப்பு செலவுகளுக்காக வாங்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம். இதற்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெவென்யூ டெஃபிசிட்னா ஒரு கவர்மெண்ட்டோட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா? அதாவது அவங்க வருவாய்களை விட அதிகமாக இருக்கும் போது தான் டெஃபிசிட் வரும். ஓகேவா? அவங்க வருவாயை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் போது டெஃபிசிட்டுங்கிறது வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக பாரோ பண்ணுவாங்க, செலவுகளுக்காக பாரோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் borrowing ஃப்ரம் டே டு டே எக்ஸ்பென்சஸ் ரேதர் தென் அசெட் கிரியேஷன். ஓகேவா? ஸோ அன்றாட செலவுகளுக்காக வந்து கடன் வாங்கப்படுகிறது. ஓகே, சொத்து உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு அசெட் உருவாக்குறது பதிலாக அன்றாட செலவுக்கு வந்து தேவைப்படுறதுக்காக வாங்கப்படுது இல்லையா? ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நடப்பு செலவுகளுக்காக கடன் வாங்கப்படுவதை குறிக்கிறது தான் ரெவென்யூ டெஃபிசிட். ஓகே, கன்சர்ன் ஃபார் த எக்கனாமி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, ரெவென்யூ டெஃபிசிட்னா என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன, ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன. ஸோ ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் விட அதிகமாக இருக்கும்போது, ரெவென்யூ ரெசிப்டை விட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள் அதிகமாக இருப்பது. அதாவது வருவாய் செலவு அதிகமாக இருக்கும், வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதை விட இது கம்மியாக இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வருது, ஆனால் நம்மளுக்கு செலவு வந்து ஒரு 12 ரூபா இருக்குது. ஓகேவா? அதுதான் ரெவென்யூ டெஃபிசிட், குறைபாடு இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு வர அமௌண்ட்டை விட செலவு அதிகமாக இருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம்? போய் கடன் வாங்குவோம். ஓகே, இதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும்? borrowing ஃபார் கன்சம்ஷன். ஸோ டே டு டே இதுக்காக நம்ம பாரோ பண்ணுவோம். அடுத்தது ஃபிசிக்கல் டெஃபிசிட். பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, மொத்த செலவு அதிகமாக இருக்கும், கடன் அல்லாத வருவாயை விட மொத்த செலவு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட்டுங்கிறது ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தது ப்ரைமரி டெஃபிசிட் பார்க்கும்போது ஃபிசிக்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அதாவது நிதி பற்றாக்குறை வரும்போது அதோட வட்டி செலவுகள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருமோ அதுதான் ப்ரைமரி டெஃபிசிட். ஓகேவா? நிதி பற்றாக்குறை இருக்குது, அதில் வட்டி செலவுகள் வந்து நம்ம கொடுக்குறோம், அதில் வர இதுதான் வந்து அப்போவும் அந்த குறைபாடு இருக்கிறது தான் ப்ரைமரி அதாவது நடப்பாண்டின் நிதி ஒழுங்கை காட்டும், அதுதான் ப்ரைமரி டெஃபிசிட். இதுதான் மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட்க்கும் ரெவென்யூ டெஃபிசிட்க்கும் நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்த செலவில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது கடன் அல்லாத வருவாய் இருக்கு இல்லையா, அதை விட வந்து மொத்த செலவு அதிகமாக இருக்குது ஃபிஸ்கல் டெஃபிசிட். அதே மாதிரி தான் ரெவென்யூ டெஃபிசிட். ஸோ வருவாய் செலவு வந்து நம்மளுக்கு வர வருவாயை விட அதிகமாக இருக்கிறது தான் ரெவென்யூ டெஃபிசிட். ஓகேவா? ஸோ இதோட இம்பேக்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இம்பேக்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் முடியும்னா போரோயிங்கில் தான் போய் முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து ரெவென்யூ டெஃபிசிட்ங்கிறது எப்போ வரும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மொத்த வருவாய். ஓகேவா? மொத்த செலவுகள் வந்து டோட்டல் ரெசிப்ட் நம்மளுக்கு கிடைக்கிற இதை விட
வருவாயை விட அதிகமாக இருக்கும்போது செலவு வந்து ரெவென்யூ டெஃபிசிட் வரும் 0.1. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, நம்மளுக்கு வர ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூ ரெசிப்டை விட அதிகமாக இருக்கும் போது நம்மளுக்கு ரெவென்யூ டெஃபிசிட் வரும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல். ஓகே, முதலீடு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் ரெசிப்டை விட அதிகமாக இருக்கும்போது என்ன வரும்? ரெவென்யூ டெஃபிசிட் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த மாதிரி 3 சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வருவாய் பற்றாக்குறைங்கிறது வரும். ஓகே, ரெவென்யூ டெஃபிசிட் அதாவது வருவாய் பற்றாக்குறை வந்து ரெவென்யூ சிம்பிளாக சொல்லணும்னா வருவாயை விட வருவாய் செலவு அதிகரிக்கும் போது வரும். அரசு தன்னோட அன்றாட செலவுகளை வந்து அதாவது அன்றாட செலவுன்னு சொல்கிறது ஓய்வூதியமோ இல்லை சேலரிஸோ இல்லை மானியங்கள் சப்சிடிஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனது வழக்கமான வருவாயில் ஈடுகட்ட முடியாத நிலை வரும்போது ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது வாங்குவாங்க. ஓகேவா, ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது வரும், ஆட்டோமேட்டிக்காக பாரோயிங்கிறது வாங்குவாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஓய்வூதியம் தரணும், சம்பளம் தரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதோட செலவுகளுக்காக வாங்குவாங்க. ஓகேவா, ஓகே ஃபைன். ஃபிசிக்கல் டெஃபிசிட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிதி பற்றாக்குறை. ஓகேவா, இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம வந்து வருவாய் பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைங்கிறது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, மொத்த செலவுகளை வந்து அதிகமாக இருக்கும். எதை விட? கடன்களை தவிர்த்து வாங்குற வருவாய். ஆக்சுவலி கடனும் வருவாய் இதில் தான் வரும் நம்மளுக்கு. ஈவன் தோ நம்ம கடனே வாங்கினாலுமே அது வருவாய் தான் நம்மளுக்கு, ஏன்னா நம்மளுக்கு தானே வருது. ஆனால் அந்த கடன்களை தவிர்த்து வர வருவாய் இருக்குல்ல, அதை விட பார்த்தீங்கன்னா மொத்த செலவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஃபிசிக்கல் டெஃபிசிட் சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அரசின் மொத்த செலவுகள் இருக்குல்ல, கடன் அல்லாத அனைத்து வருவாய்களை விட அதிகமாக இருக்கும் மொத்த செலவுகள். நான் சொல்கிறது வந்து செலவுகள் வந்து நாங்கள் முன்னாடி வந்து ரெவென்யூ டெஃபிசிட்டில் என்ன பார்த்தோம், ஓய்வூதியம் அல்ல, அது மட்டும் இல்லாமல் இதர இது இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட்டில் வரும். ஸோ இதை ஈடுகட்ட என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு அரசு வந்து கடனை வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டியிருக்கும். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் கேப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகரிக்கும் போது அதிகமாக இருக்கும், ரிசிப்டை விட அதிகமாக இருக்கும் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது மூலதன செலவுகள் வந்து மூலதன வருவாயை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா, மூலதனம்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சாலைகள், பாலங்கள், அணைகள்லாம் வந்து ஒரு சொத்து மாதிரி நம்மளுக்கு அசெட் மாதிரி இல்லையா, அதுக்கு வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணணும். ஓகே, ஸோ செலவு பண்ணாமலும் இருக்க முடியாது இல்லையா நம்ம. ஸோ அதுக்கு செலவு பண்ணும்போது அதுதான் வந்து மூலதன எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, அதாவது மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து எப்போ எதை விட அதிகமாக இருக்கும்? மூலதன வருவாய். அதாவது நம்ம கவர்மெண்ட் கடன் கொடுத்துருக்கோம், அது வசூலிப்பாங்க, அதெல்லாம் வந்து மூலதன வருவாய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இல்லைன்னா முதலீடு மூலமாக வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும், இதெல்லாம் வந்து கேபிட்டல் ரிசிப்ட் சொல்லுவாங்க. இதை விட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் இல்லையா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது அதிகரிக்கும் போது வர அந்த கேப்பு தான் கேபிட்டல் அக்கௌண்ட் கேப் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இதுக்கான டெஃபினேஷன்ஸ். ஏன் நம்ம ஒரு டாபிக் ஒரு பிவைக்யூவில் அதை மட்டும் படிக்காமல் அது ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாமே படிக்கிறோன்னா அடுத்து வரப்போகிற ஒரு எக்ஸாம்ஸில் வந்து இதே தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அது ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த கான்செப்டும் புரியும், அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்கள். வாட் வாஸ் எ கீ ஃபியூச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1956? ஓகே, 1956 தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு ஃபுல் ப்ரைவேட்டைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் லைசன்சிங். ஓகே, உரிமை முறை ஒழிப்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா எம்ஃபசிஸ் ஆன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு தொழில்களுக்கு முக்கியத்துவம். டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர், அதாவது பொதுத்துறையை வந்து விரிவாக்கம் பண்ணும்போ. ஸோ இதில் எது முக்கியமான ஒரு கொள்கையாக வந்து 1956 இருந்த தொழில்துறை கொள்கை இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க கீழே. ஓகே, ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர். ஓகே, 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வந்து எதை வந்து ரொம்ப முக்கியமாக இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் இன் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தொழில்துறை கொள்கை தீர்மானம் வந்து முக்கிய தொழில்கள் பொதுத்துறைக்கு முன்னுரிமை வழங்கியதுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ பப்ளிக் செக்டருக்கு தான் இந்த செகண்ட் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. 1956 இண்டஸ்ட்ரி பாலிசி ரெசல்யூஷன், அதாவது ஐபிஆர் 1956 பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஓகே, தொழில்துறை கொள்கை தீர்மானம் 1956. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் பொருளாதார அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. பொருளாதார
ஓகேவா, எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸோ பப்ளிக் செக்டர் முதல்ல வந்து என்ன பண்ணாங்க, பப்ளிக் செக்டரை தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் கடைசி பார்த்தீங்கன்னா 1991ல் ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் பெரிய அளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இதில். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் 5 இயர்ஸ் பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த தொழில்துறை கொள்கை தீர்மானம் வந்து 1957 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ இங்கே என்ன கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி. இந்த வேர்டு வந்து இங்கே தான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ பொதுத்துறை அதே மாதிரி ப்ரைவேட் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட இந்தியாவில் இருக்குது இல்லையா. ஸோ முக்கியமாக அந்த நேரத்தில் பப்ளிக் செக்டர்ஸ் அதிகமாக இருந்தது, ப்ரைவேட் செக்டர்ஸ் கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் செக்டர்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, இது வந்து என்ன மாதிரியான ஒரு சொசைட்டி பார்த்தீங்கன்னா சோஷியாலிட்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. ஓகே, சோஷியலிச சமூக அமைப்புன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 3 ஃபோல்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சிருப்பாங்க. தொழில்களை வந்து 3 வகைப்பாடுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஷெட்யூல் ஏ பார்த்தீங்கன்னா 17 இண்டஸ்ட்ரீஸ் வரும். பார்த்தீங்கன்னா அட்டவணை ஏல வந்து அந்த 17 தொழில்கள்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 17 தொழில்களுமே பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா அரசு துறைக்காக வந்து ஒதுக்கப்பட்ட தொழில்கள். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அட்டாமிக் எனர்ஜி, அணுசக்தி, பாதுகாப்பு தொழில்கள், அப்புறம் இரும்பு மற்றும் அதாவது அயன் அண்ட் ஸ்டீல்ஸ், அது ரயில்வே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வரணும்னா பப்ளிக் செக்டர். இந்த 17 இண்டஸ்ட்ரீஸில் இது ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி, அதனால இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகே, இது எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1956 அட்டவணை ஏல வந்து வர இண்டஸ்ட்ரி எதுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். ஸோ முக்கியமாக இந்த 4 தெரிஞ்சுக்கங்க. ஓகே, முழுமையாக இது அரசு துறையில் இருக்கிறது. சரி, ஓகே, இதே கொள்கையில் அட்டவணை பின்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை தொழில்கள் வரும், அதாவது எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வரும் பார்த்தீங்கன்னா 12 இண்டஸ்ட்ரீஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெட் டெவலப்மெண்ட் வித் ப்ரைவேட் செக்டர் சப்போர்ட்டோடு வரும். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தது ஏல வந்து வெறும் அரசு துறைக்கான தொழில்கள் மட்டும்தான். பியில் பார்த்தீங்கன்னா அரசு தலைமையிலான தனியார் துறையின் பங்களிப்பும் இருக்கும். ஓகே, ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஷின் டூல்ஸ், அதாவது இயந்திர கருவிகள். ரெண்டாவது ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் பியில் வரும். அடுத்தது ஷெட்யூல் சி. ஸோ இதில் வந்து இது ரெண்டுத்துலேயுமே இல்லாத ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இதில் வந்துடும். அட்டவணை சி மீதமுள்ள தொழில்களில் வந்துடும். ஓகே, இது வந்து தனியார் துறைக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டா ஃபுல்லாகவே இது தனியார் துறை கொடுத்துட்டாங்க இந்த ஷெட்யூல் சியில் வர்றது. ஓகேவா, ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் கீழே வரும், அதாவது அரசோட கட்டுப்பாடு மற்றும் அதோட திட்டமிடலுக்கு வந்து உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ இட் இஸ் ப்ரைவேட்டைஸ்னாலுமே. சரி, ஓகே, இந்த தொழில்துறை கொள்கை 1956 3 அட்டவணைகள் பார்த்தோம். ஒன்று அரசு துறை, இன்னொன்று வந்து அரசும் தனியாரும் கலந்த மாதிரியான பங்களிப்பு, மூணாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைசேஷன். பட் எனிஹவ் இது வந்து அரசோட கட்டுப்பாடில் தான் இருக்கும். ஓகே, ஓகே, இது இல்லாமல் வேறு என்ன தொழில் கொள்கைகள் இருந்தது அதுவும் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் மிஸ்டு எக்கனாமி மாடல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ் ஃபார் த ஸ்டேட்டுக்காக வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸை வந்து ரிசர்வ் பண்ணாங்க. கலப்பு பொருளாதார முறை முதல்ல வந்தது 1948 தான். முக்கிய தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும். சிம்பிள். ரெண்டாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் 1956. இதில் பார்த்தீங்கன்னா சோஷியலிட்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை கொண்டு வந்தாங்க, அதாவது சோஷியலிச சமூக அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. மூணாவது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1977. இது என்ன பண்ணுதுன்னா ஸ்மால் ஸ்கேல் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து டு ஜெனரேட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஓகே, கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிக்க சிறு மற்றும் கிராம தொழில்களை ஊக்குவிக்கிறது. ஓகேவா, 1977 கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1977. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1980. இதில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன், அதாவது போட்டித்திறன், நவீனமயமாக்கல் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியை வந்து இது வந்து ஊக்குவிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே என்ன தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன்
ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் 3 ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக குளோபலைசேஷன் பண்ணியே ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. அதே மாதிரி வந்து ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்கலும் கொண்டு வந்தே ஆகணும்னு ஒரு நிர்பந்தத்தில் கொண்டு வந்த சீர்திருத்தம் தான் என்னது, இந்த புதிய தொழில்முறை கொள்கை 1991. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸு அந்த ப்ரைவேட்டைசேஷன் கம்மியாக தான் இருந்தது. ஓகே, ஸோ முதல்ல வந்து அரசு கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் 1980 பார்த்தீங்கன்னா அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நவீனமயமாக்கல், அதாவது மாடர்னைசேஷன், ஓகேவா, அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் க்ரோத்லலாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் 1991 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக வந்தது இங்கே தான். குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன். ஸோ வெளிநாட்டு இது வந்து இங்கே எஃப்டிஐ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றது, இந்த அவுட் சோர்சிங் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எப்போ அதிகரிச்சதுன்னா 1991க்கு அப்புறம் தான் நிறைய இங்கே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் வரும், டெவலப்மெண்ட் இருந்தது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து முக்கியமான தொழில் கொள்கைகள் நம்மளோட இந்தியாவில் கொண்டு வந்த தொழில்துறை கொள்கைகள். ஓகேவா, 1948லேருந்து 91 வரைக்கும் பார்த்தோம். நம்ம இப்போ கொஸ்டினில் பார்த்தது 56 பார்த்தோம். 56ங்கிறது மெயினாக எதில் அதோட நோக்கமாக கொள்கையாக இருந்தது பார்த்தீங்கன்னா பொதுத்துறை விரிவாக்கம் தான் நோக்கமாக இருந்ததுன்னு பார்த்தோம். ஓகே, அடுத்தது 3வது கேள்வி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதை ஸ்டடி பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் பிவிக்கு பார்க்கும்போது இதுதான் ஆன்சர்னு படிக்கக்கூடாது. ஸோ அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸு ஃபுல்லாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு சிலபஸே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு அசெஷன் ரீசன் டைப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அசெஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூற்று வந்து ஒன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் லிபரலைசேஷன் was to remove barrier to entry and growth of firms. அதாவது தாராளமயமாக்கல் ஒரு நோக்கம் நிறுவனங்கள் நுழைவதற்கும் வளர்வதற்கும் இருந்த தடைகளை அகற்றுவதாகும். அதாவது லிபரலைசேஷன் வந்து அந்த ஒரு கம்பெனிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, இங்கே வந்து நிறுவனங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இருந்த தடைகளை நீக்கிடுச்சு அப்படின்னு வந்து கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து லைசன்ஸ் ராஜ் ரெஸ்ட்ரிக்டட் ஆண்டர்பிரனல் ஃப்ரீடம் அண்ட் மார்க்கெட் காம்படிஷன். ஸோ காரணம் வந்து உரிமை முறை தொழில் முனைவோர் சுதந்திரத்தை சந்தை போட்டியும் கட்டுப்படுத்தியதுன்றாங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ், ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா, ஆப்ஷன் ஏ வந்து ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா, ஸோ வந்து காரணம் வந்து கூற்றோட சரியான விளக்கத்தை கொடுத்துருக்குன்றாங்க. ஸோ ஓகே, ஸோ இது ஏன் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு இந்த தெளிவாக புரிஞ்சிருக்கும். லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கல் தான் அர்த்தம். அப்படின்னு என்ன பண்ணுது அது, லைசன்ஸ் ராஜ். ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அரசுக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் இங்கே எது ஸ்டார்ட் பண்ணணுன்னாலுமே. ஏன்னா அரசோட கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருந்தது. ஆனால் இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1991க்கு அப்புறம் லிபரலைசேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தாராளமயமாக்கல் அப்படின்னு கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்துடுறாங்க, லைசன்ஸ் ராஜ் ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்துடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா லைசன்ஸ் ராஜ் வந்து காம்படிஷன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்தது. ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து இது தளர் லிபரலைசேஷன் ஆயிடுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ வந்து இதுவும் வந்து காரணம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் இந்த லிபரலைசேஷன் என்னங்கிறது பார்க்கலாம். லிபரலைசேஷனுங்கிறது ஒரு பேரியரை ரிமூவ் பண்ணுது. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பேரியரை ரிமூவ் பண்ணுது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணுன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே லைசன்ஸ் வாங்கணும் கவர்மெண்ட்டில். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆகும், இங்கே வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கல், ஃப்ரீயாக கொஞ்சம் தளர்த்தி விடுறது. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும், முதல்ல வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல் ஆன் பிஸ்னஸ் வந்து குறைஞ்சிடுது. ஓகேவா, அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்களே அது கொஞ்சம் குறைஞ்சிடுது. ரெண்டாவது லைசன்சிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இட் என்கரேஜ் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் காம்படிஷனும் வந்து அதிகரிக்குது. ஓகே, ஸோ இதுதான் இங்கே நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ராஜ் ரெஸ்ட்ரிக்டட் ஆண்டர்பிரனல் ஃப்ரீடம் அண்ட் மார்க்கெட் காம்படிஷன். ஒரு பிஸ்னஸ் வந்து என்ன தேவை, ஒரு மல்டிபிள் லைசன்ஸ் அண்ட் அப்ரூவல் தேவை இல்லையா. ஸோ அது வந்து இங்கே லைசன்ஸ் ராஜ் மூலமாக வந்து தான் வாங்குறாங்க.
அதே மாதிரி இதனால என்ன ஆகும்னா அந்த பியூரோக்ராட்டிக் டிலேஸ். ஸோ அங்கே அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டிலே பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு லைக் கெமிக்கல் கம்பெனி. ஸோ வந்து அங்கே போய் வந்து கண்டிப்பாக அதுக்கு 4-5 இது வச்சுருப்பாங்க ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் போய் வந்து அதை அப்ரோச் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் ஃபைல் மூவ் லேட் ஆகும்போது என்ன ஆகும், ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல கரப்ஷனுங்கிறது ஒன்று வரும், ரெண்டாவது டிலேங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், அது ப்ராஃபிட்டபிளாக எடுத்துன்னு போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வந்து தளர்த்திடுறாங்க. ஓகே, ஸோ அப்போது வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லிமிட்டெட் காம்படிஷன், இன்னோவேஷன்ஸ் குறைஞ்சிடும். ஸோ ஒருத்தவங்க வந்து புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அந்த இன்னோவேஷன் குறைஞ்சிடும், காம்படிஷன் குறைஞ்சிடும். ஸோ ஓகே, இதெல்லாம் தடையாக இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் லைசன்ஸ் ராஜுங்கிறது ஒரு வகையில் தடையாக இருந்திருக்கு. கம்ப்ளீட்டாக லைசன்ஸ் இல்லைங்கிறது நாங்கள் மீன் பண்ணலை. ஆஃப்டர் 1991 ரீஃபார்ம்க்கு அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, கொஞ்சம் தளர்த்தி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து தொழில் முனைவோரின் சுதந்திரத்தையும் சந்தை போட்டியையும் கட்டுப்படுத்தியதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போனா வந்து ரீசன்ஸ் ஆர் த கரெக்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த அசெஷனுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போனா ஒரு சிம்பிள் டேர்மில் என்னங்கிறது பார்த்துலாம். லிபரலைசேஷனுங்கிற 1991 கொண்டு வந்த கான்செப்ட் என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் டு பிஸ்னஸ் அண்ட் காம்படிஷன் வந்து தளர்வு மயமாக்குது. அடுத்தது லைசன்ஸ் ராஜுங்கிறது 1991 அதிகப்படியான அந்த உரிமங்கள் வாங்குறது இருக்கு இல்லையா, லைசன்ஸ் வாங்குறது வந்து அந்த கட்டுப்பாட்டு கொண்ட முறையை தான் வந்து லைசன்ஸ் ராஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ லிபரலைசேஷனோட இம்பேக்ட் என்ன ஆகுது, ஃபைனலாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐ, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது வெளிநாட்டு வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், இங்கே உற்பத்திகள் அதிகரிக்கும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். ஓகே, ஜிடிபி ஏறும். ஓகேவா? இன்க்ரீஸ்ட். அப்போ இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் அதாவது பொருளாதார வளர்ச்சியும் வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஃபைன். அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒய் ஆர் கிராண்ட்ஸ் ஃபார் அசட் கிரியேஷன் ஸ்டில் கன்சிடர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்? ஸோ ஓகே, ஸோ இந்த அசட்டுன்னு சொல்கிறாங்களே, அதாவது ஒரு சொத்து உருவாக்கத்திற்கான மானியங்கள் வந்து ஏன் வருவாய் செலவாக கருதப்படுகின்றன? அது உருவாக்கத்துக்கு கொடுக்குற மானியங்கள் இருக்கு இல்லையா, அதை ஏன் வந்து வருவாய் செலவாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க, அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக ஏன் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தே ஆர் ஸ்பெண்ட் த்ரூ கவர்மெண்ட் லோன்ஸ். ஏன்னா அதெல்லாம் வந்து அரசு கடன்கள் மூலமாக வந்து செலவிடப்படுகின்றனன்றாங்க. பி பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ்டு ஒன்லி பை ப்ரைவேட் செக்டர் யூனிட்ஸ். ஏன்னா அது வந்து தனியார் துறையால் மட்டுமே வந்து பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்றாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, தே டு நாட் கிரியேட் டைரக்ட் சென்ட்ரல் அசட்ஸ். அதாவது இவ வந்து மத்திய அரசுக்கு நேரடி சொத்துக்களை உருவாக்குவதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது டி பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் எனி பட்ஜெட்டட். ஸோ ஓகே, அவை எந்த பட்ஜெட் தலைப்பிலும் வந்து சேர்க்கப்படுவதில்லை, அதுவும் நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ வந்து தே டு நாட் கிரியேட் டைரக்ட் சென்ட்ரல் அசட்ஸ். ஓகே, அவை வந்து மத்திய அரசுக்கு நேரடி சொத்துக்களை வந்து எதையும் உருவாக்குறதில்லை. சொத்துக்கள் உருவாக்கப்பட்டாலும் அவை நேரடியாக மத்திய அரசுக்கு சொத்துக்களாக மாற்றுவதில்லை தான் இங்கே அர்த்தம். ஓகேவா? டைரக்டாக வந்து அது நம்ம அதுக்கு செலவு பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு அசட்டாக கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? சென்ட்ரல் அசட்டாக. ஓகே, ஸோ அதனால் இது எப்படி கன்சிடர் பண்ணணும், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது வந்து ஒரு செலவாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஈவன் தோ வந்து அந்த அசட்ஸ் மே பி கிரியேட்டட் எல்ஸ்வேர், எங்கேயோ வந்து கிரியேட் பண்ணுறாங்க இது, ஆனால் அது வந்து கிரியேட் அசட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன் பண்ணுற அசட்டாக வராது. ஓகே, அதனால் இட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இது வருவாய் செலவாக தான் கருதப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு டீட்டெயில்டாக ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வருவாய் செலவினம்ங்கிறது நம்ம டே டு டே வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது. ஓகேவா? கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ இது என்ன பண்ணும், அசட் கிரியேட் பண்ணும், பட் வந்து நாட் டைரக்ட்லி டு த கவர்மெண்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஆன்சர்லேயே அதுதான் நம்மளுக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இதில் என்னென்ன வரோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலரிஸ் வரும், சப்சிடிஸ் மானியங்கள்லாம் தராங்களே அது வரும், ஓய்வூதியம், அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் வந்து ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த பேமெண்ட் வந்து அவங்க பே பண்ணணும் இல்லையா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அது எல்லாமே வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் தான் செலவினமாக தான் கருதப்படும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் கிராண்ட்ஸ் டு த ஸ்டேட்ஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ். ஸோ லோக்கல் பாடிஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் இதில் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அந்த அதுக்குன்னு தேவையான இது குடுப்பாங்க. கிராண்ட்ஸ் குடுப்பாங்க. அதாவது ஹெல்ப் மாதிரி அது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, கிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல தான் தருவாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்க டெவலப்மெண்ட்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அங்க தான் வந்து கிராண்ட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் குடுக்கும். ஸோ அந்த மாரி வந்து ஸ்டேட்ஸ்க்கோ, லோக்கல் பாடிஸ்க்கோ குடுக்குற கிராண்ட்ஸ் எல்லாம் என்னவா எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, வருவாய் செலவீனமா தான் எடுத்துக்க முடியும். அடுத்ததா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவினம். ஓகே. இது வந்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வந்து அசெட்ஸ குடுக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லயே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு பார்த்தோம். சேலரிஸ், ஓய்வூதியங்கள் அதெல்லாம் வந்துரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா இது வந்து உங்களுக்கு அசெட்ட கிரியேட் பண்ணும். ஓகே. அப்பன்னா இது கேபிட்டல்னா இது ஒரு முதலீடு மாரி. ஓகே. ஸோ என்னலாம் பண்ண போறாங்க? இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க, ரோடு, அதே மாரி ரயில்வேஸ்க்கு உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த ட்ராக் போடுறது, அந்த செலவெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்றாங்க. ஆனா இது வந்து அவங்களுக்கு வருவாய் குடுக்குமா கேட்டீங்கன்னா, ஆமா இது வருவாயும் அவங்களுக்கு குடுக்கும். ஓகே. ரயில்வேல வந்து உங்களுக்கு வாங்குற அந்த ஃபேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட போகும்? யூனியன் கவர்மெண்ட்க்கு தான் போகும். ஸோ இந்த கவர்மெண்ட்க்கு தான் போகும். இல்லையா? அப்பனா அதுக்காக ஒரு முதலீடு பண்றோம். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவலா பார்க்கும்போது நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான அ அ அந்த பில்டிங்க கட்டுறதுக்கோ, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்றதுக்கோ நம்ம செலவு பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாம் பண்ணா தான் அங்க ஆஃபீஸ் ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்னது இன்கம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாரி தான் கேபிட்டல்ங்கிறது. ஸோ ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ரயில்வே, பவர் பிளான்ட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதுக்கு செலவு பண்ணுவாங்க. இதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ இதனால நம்மளுக்கு என்ன கவர்மெண்ட்க்கு ப்ராஃபிட்னா, இது வந்து கவர்மெண்ட்டோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டிய அதிகரிக்கும். ஓகே. அதே மாரி லாங் டெர்ம் பெனிஃபிட். ஓகே. ஒரு பவர் பிளான்ட் கொண்டு வராங்கன்னா, நம்மளுக்கு ஓகே எலக்ட்ரிசிட்டி வரும். இதெல்லாம் லாங் டெர்ம் பெனிஃபிட். ஓகே. இதுக்காக முதலீடு செய்றது. ஓகே. இது அப்பனா இதுவும் செலவினம் தான். பட் என்ன டிஃபரன்ஸ்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்வாங்க. ஓகே. ஸோ ஏன் கிராண்ட் ஃபார் அசெட்ங்கிறது அசெட் கிரியேஷன் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றோம். ஓகே. இது ஏன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் வரல? ஏன்னா ஒரு அசெட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை யாரு? ஸ்டேட்டோ, லோக்கல் பாடிஸோ அண்ட் அதர் ஏஜென்சிஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. அந்த ஓனர்ஷிப் எங்க போயிடும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த என்டிட்டீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்தந்த ஸ்டேட்டோ, அந்தந்த லோக்கல் பாடியோ தான் போகும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போகாது. வேணா அவங்க அமௌண்ட்ட வேணா குடுத்துருக்கலாம் கிராண்ட்ஸ. பட் அவங்களுக்கு வந்து அது ஓன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ டைரக்ட்டா வந்து சென்ட்ரல் அசெட் கீழ இது கிரியேட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க, கிராண்ட் ஃபார் அசெட்ங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் செலவீனத்துல தான் வந்துடுது. ஓகே. சொத்துக்கள் வந்து மாநில அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்டா மத்திய அரசிடம் இல்லாததால் செலவு வந்து என்னன்னு சொல்றாங்க, வருவாய் செலவினமாக தான் கருதப்படும்னு சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க கேள்வி பார்த்தீங்கன்னா, சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகேவா? ஸ்டாச்சுரரி லிக்விட் ரேஷியோ. ஸோ இது வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் த லெண்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் பேங்க்னு சொல்றாங்க. இது கூற்று என்ன சொல்றாங்க, சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் வங்கிகளின் கடன் வழங்கும் திறனை அதிகரிக்கின்றன அப்படின்றாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா, திஸ் ரிக்வயர்மெண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி பேங்க்ஸ் கேன் லீட் டு த பப்ளிக். ஸோ இத்தேவைகள் வந்து வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்கும் கடன் தொகையை குறைக்கின்றன. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் வந்து தவறு? ஓகேவா? ஸோ ஏன் தவறுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ சிஆர்ஆரும் எஸ்எல்ஆரும் வந்து பேங்கோட லெண்டிங் கெப்பாசிட்டி எப்படி அதிகரிக்கும்? இது வந்து தப்பு. ஆனால் ஆர் இஸ் ட்ரூ. அதாவது அதோட காரணம் வந்து சரி. ஓகே. இத்தேவைகள் வந்து பொதுமக்களுக்கு வழங்கும் கடன் தொகையை குறைக்கின்றனங்கிறது கரெக்ட். ஓகே. ஸோ அப்போ இது எப்படி வந்து கரெக்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே. அசெஷன் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் எஸ்எல்ஆர் அதாவது ஸ்டாச்சுரரி லிக்விட் ரேஷியோ ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து லெண்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பேங்க். லெண்டிங் கெப்பாசிட்டினா ஒரு பேங்க்குக்கு வந்து கடன் வாங்கும் அந்த திறனை அதிகரிக்கிறதுன்றாங்க. ஓகே. எப்படி அது தப்பு இல்லையா? எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான சிஆர்ஆரோ எஸ்எல்ஆரோ இருந்ததுன்னா லெண்டிங்கிறது குறைஞ்சிடும். ரெடியூஸ் த ஃபண்ட்ஸுங்கிறது லெண்டிங் அதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை குறைச்சிடும் இல்லையா? ஸோ ஏன்னா பேங்க்ஸ் மஸ்ட் கீப் எ போர்ஷன் ஆஃப் டெபாசிட் அஸ் ரிசர்வாக வைக்கணும். இது ஒரு ரிசர்வ் மாதிரி தானே இல்லையா? ஸோ வந்து இந்த விகிதங்கள் வந்து வங்கிகளின் கடன் வழங்கும் திறனை வந்து அதிகரிக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க அதிகரிக்கும் போட்டிருக்காங்க, தப்பு. அதிகரிக்காது,
மாறாக குறைக்கும். ஏன்னா நம்ம அது ரிசர்வாக வைக்கிறோம் அந்த அமௌண்ட்டை. ஓகே, ஸோ ரெக்யர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது பேங்க்ஸ் ஆர் ரிக்யூர்ட் டு மெயின்டைன், கண்டிப்பாக ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ லெஸ் மணி வந்து லோன்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஏன்னா அவங்க தனியாக இதை ரிசர்வாக தனியாக வச்சிடறாங்க. ஸோ அப்போனா நம்ம கடன் கொடுக்குற திறன் வந்து குறைஞ்சிடும், லோனுக்கு கொடுக்க வேண்டியது குறைஞ்சிடும். ஓகேவா, பொதுமக்களுக்கு வங்கிகள் வழங்க வேண்டிய கடன் தொகை வந்து குறைகின்றனன்னு பார்க்குறோம். ஸோ அப்போனா வந்து என்னது, ரீசன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அசெஷன் தான் தப்பு. அப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஸ்டாச்சுட்டரி லிக்விடேஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா வந்து வங்கிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பு தொகை மாதிரி வைப்பாங்க. எங்கள் ஆர்பிஐயில் வைப்பாங்க வங்கிகள். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் எர்ன்ட் ஆன் சிஆர்ஆர் பேலன்ஸ்க்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எஸ்எல்ஆர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் வந்து கேஷாவோ கோல்டாவோ கவர்மெண்ட் செக்யூரிட்டியாவோ மெயின்டைன் பண்ணணும் எங்கள் ஆர்பிஐயில். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஆனால் இவங்க இதெல்லாம் வைக்கிறதுனால கடன் கொடுக்கும் திறனை வந்து குறைஞ்சிடுது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, ஓகே ஃபைன். இது வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணோன்னா நீங்கள் சிஆர்ஆர் எஸ்எல்ஆருங்கிறத கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். இன் சிம்பிள் டைமில் நான் சொல்லணும்னா ஹையர் சிஆர்ஆர்னா கடன் வழங்கும் திறன் வந்து குறைஞ்சிடும். லோயர் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னா கடன் வழங்கும் திறன் வந்து அதிகரிக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா இதுதான். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.